ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலும் உங்களை பார்த்து சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆண்டவர் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேளையில உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று மேய்ப்பர்களை பார்த்து தேவதூதன் சொன்னதாய் சொல்லப்படுகிறது இங்கு வசனம். இந்த நாளில் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட இடைபடுகிறார். மகனே மகளே, பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறதாய் நம்ம பார்க்கலாம். நிச்சயமாகவே என்ன சூழ்நிலைகளில போய் கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவரே, இந்த 2025வது வருடம் ஆரம்பிச்சு கடைசி மாதத்துக்குள்ள இருக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளினால பயந்து போய் இருக்கிறேன் என்று நீங்கள் சோர்வடைவர்களாய் இருக்கிறீர்களா? இல்ல ஒரு பயத்தோடு, ஒரு கலக்கத்தோடு, ஒரு வேதனையோடு, ஒரு துக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் கவலைப்படுகிறவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு ஒரு நற்செய்தியை, ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை இந்த கால வேளையில அறிவிக்கிறவராய் இருக்கிறார். மனம் சோர்ந்து போகாதீர்கள், கலங்கி போகாதீர்கள், பயப்படாதீர்கள். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் பயப்படாதிருங்கள் என்று இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் சந்தோஷமா இந்த நாளை ஆரம்பியுங்கள். நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். நிச்சயமாகவே நீங்கள் பயப்படுகிற சூழ்நிலை மாற தேவன் உதவி செய்வார். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, தேவதூதன் அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னது போல எங்க பரம தகப்பன் இந்த நாளில சோர்வோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு, பயத்தோடு, ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அவர்களை குறித்து அவர்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்களும் நீங்களாகட்டும் நாங்கள் செபிக்கிறோம். பலவீனப்பட்டு ஒருவேளை பயத்தோடு இருக்கலாம், ஒருவேளை கவலையோடு, கவலையின் நிமித்தமாக ஒரு பயத்தோடு கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட பயங்களா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல நீங்க நீக்குவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு சந்தோஷம், ஒரு நற்செய்தி அவர்களுக்கு நீங்கள் அறிவியுங்க. அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.